இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த கேஜோட ஓனர் தான் வந்துட்டு இந்த மாதிரி மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ நீ வந்து கந்தர் மேலே வந்து கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் வந்துட்டு ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி கவலைப்படுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் ஏன் பாஸ் இந்த மாதிரி அந்த சின்ன பையனை மேலே வந்து ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சரி அப்படின்னு நீ அவன் ஃபேஸை வந்து ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் வந்து ஹீரோவோட ஃபேஸ் வந்து ஞாபகப்படுத்தி பார்ப்பா. ஆனால் அவளுக்கு வந்து ஹீரோவோட ஃபேஸ் வந்து ஞாபகமே வராது. இவன் வந்துட்டு என்னடா என்னால் ஏன் வந்து அந்த மாதிரி சைமானோட ஃபேஸை வந்து ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த பாஸ் வந்து சொல்லுவா, இது வந்து இருளின் கடவுளோட ஒரு அத்தாரிட்டி தான் இது. அவங்களால வந்து ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ண முடியும். அப்படி ஸ்பெல்லை மட்டும் கேஷ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நீ நேரில் பார்த்தா வேணால் தெரியுமா தவிர்த்து அவங்கள போனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸை வந்து உன்னால் நினைவுபடுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் பாஸ் இப்படி வந்து அவங்க உங்கள் பின்னாடி வந்து உங்களை தொடர்ந்து வந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் சில ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு வந்து சில ஏற்பாடுகள் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கும்போது இப்போ சீனுங்கிட்ட கந்தர் வந்து இந்த மாதிரி ஹீரோகிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ கந்தர் வந்து ஹீரோ கை வந்து வெட்டியிருப்பார்ல, அந்த கையில் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இவனோட பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இவன் வந்து ஸ்பீடாக ஒரு அட்டாக் பண்ணுவான். அதில் வந்து ஹீரோ வந்து பறந்து போய் தள்ளி போய் விழுவார். அதுக்கப்புறம் இந்த கந்தர்ன்ட்டு நீ ஏன் வந்து அந்த ஸ்டேஞ்ச் டெக்னிக் வந்து என் மேலே யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டேய் வளவலன்னு பேசிகிட்டு இருக்காரா வெள்ள முடி வா இன்றைக்கி உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து மனசுக்குள்ள நினச்சி பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி என்னோடய பாஸ்ட்டில் வந்து நானும் அப்புறம் அந்த மேனேஜரோட இவங்க 2 பேரும் வந்து ஒரு சிப்ளிங்ஸ், அவங்க 2 பேரும் வந்து ஒட்டுக்காத்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்பவும் போல தான் ஒரு காமனருக்கு என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்குது. இங்கே வந்து கிரிமினல்ஸ் ஜாஸ்தியாகிறங்காட்டி எல்லாருமே வந்து இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த கந்தர் தான் வந்து அந்த இடத்த வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருப்பான். அப்படி ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து அங்கே இருக்கிற மேனேஜர் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறான். அதாவது அந்த ஸ்கம்ஸ் அந்த வேலை இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளதுக்கப்புறம் வந்து அவன் வந்து இந்த மாதிரி சொன்னான், நான் இந்த மாதிரி அகாடமியிலேருந்து சும்மா போர் அடிக்குன்னு சொல்லி பொழுதுபோக்குக்கு தான் வந்தேன், வந்து இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போனேன். அதனால் நீ வந்து இதை வந்து பெருசாக நினச்சிக்காத, உன்னோட லைஃப் வந்து நீ சேஃப்டியாக இருக்கும், நீ வந்து ஜாலியாக வாழ அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தா நம்ம ஆஸ்கல் தான் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த காந்தர்ன்ட்டு அந்த ஆஸ்கலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு நானும் வந்து உன்ன மாதிரி ஆகுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வளர பெருசாகி இந்த மாதிரி அந்த மாதிரி வேலைகளை யார் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து இவன் கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் வந்து கொண்டுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த கேஜ் இல்லீகல் ஃபைட்டுக்கு வந்து இதில் ஒரு மெம்பராக சேர்ந்து அதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு கொடூரமாக கொண்டுட்டு இருந்தான். அப்படி கொடூரமாக அவன் கொண்டதுக்கு வந்து சின்ன ஒரு கருணையும் கூட அவன் காட்டல. அவன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ராஷ் மாதிரி தான் அவன் பார்த்தான். இது மூலமாக வந்து என்னோடய சிப்ளிங்ஸ் அதாவது அந்த மேனேஜர் வந்து என்னை விட்டு போயிட்டா, ஆனால் இதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கிட்ட ஹீரோ வந்துட்டு டேய் வெள்ள முடி இவ்வளோதான் உன்னோட பவரா, என் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட விடல, உனக்கு அது பார்த்தா தெரில, உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கந்தர் இருந்துட்டு சரி நான் வந்து என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவான். அப்போ அவன் வந்து கையில் ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சுருப்பான். ஹீரோ வந்துட்டு இந்த ஆர்டிஃபேக்ட் இது வந்து கிராமியம் பேரை சேர்ந்த ஒரு ஆர்டிஃபேக்ட், இது இவன் கையில் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இது பேர் தான் வந்து கிராவிட்டி சேம்பர். இதை யூஸ் பண்ண ஏன் உன்னை சுற்றி ஒரு க்யூப் ஷேப்பில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த இடத்துல மட்டும் கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இது மூலம் உன் கதையை நான் இப்போயே முடிக்கின்றேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து போயிடுவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன யாராச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஓ ஹெல்ப்புக்கா, எனக்கு இது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சேம்பர்லேருந்து உடச்சிட்டு இவனை அடிப்பார். அடித்தோடனே இவன் மேலே வந்து அந்த ஃபோர்ஸில் வந்து தள்ளப்படணும். ஹீரோ வந்து மேலே போயிட்டு அந்த காது இருக்குது தெரியுமா, அந்த காதை வந்து மற்றவன் உடம்புல எல்லாத்தையும் வந்து க்ரஷ் பண்ண போடணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை கொத்து புரோட்டா போடுறாரு. அப்படியே ஃப்ளையிங்லேயே கொத்து புரோட்டா போட்டு கீழே அனுப்பிச்சோடனே அவன் வந்து சரியான அடி வாங்கி அவன் இறக்குற நிலமையில் இருப்பான். அப்படி இறக்குற நிலமையில் இருக்கும்போது இந்த மாதிரி என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப கொடுமைகள் தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை என்னோடய சிப்ளிங்கும் அப்படி தான். அந்த சின்ன பாப்பா இருக்கா பார், அவளை வந்து இந்த மாதிரி இந்த கார்பேஜான சிஸ்டத்தில் வந்து வளர விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்துருவான். இறந்ததுக்கப்புறம் தான் ஹீரோன்ட்டு அப்போ அந்த பாப்பா உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை போய் ஓடி போய் திறந்து பார்த்தா அவள் வந்து உயிரோடு தான் இருப்பாள். அப்போ அந்த மேனேஜரும் வந்து அங்கே வந்துட்டு கந்தர் நான் வந்து இப்படி நடக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது தான்,
ஆனால் நீ வந்து இப்படி இறப்பின்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுவும் ஆகலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு பார்த்தா அந்த ஹீரோட கையில் வந்து அந்த பாப்பா வச்சுருப்பாரு. அந்த மேனேஜர்ன்ட்டு அவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு அவளுக்கு ஒன்றும் ஆகலை, ஜஸ்ட் மயக்கத்தில் தான் இருக்கா, அவளை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கார்பேஜில் இருக்க வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன், இந்த பாப்பா வாழ்றதுக்கான ஒரு நைஸான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கு. இப்போ மனசுக்குள்ள நினச்சிட்டே போயிட்டுருப்பார். இந்த இடம் வந்து 4ஆக பிரிஞ்சிருக்குது. 4ல் வந்து ஒரு பகுதியோட லீடர் தான் வந்து இந்த கந்தர், மிச்சம் இருக்கிறத வந்து நான் டார்கெட் கொடுக்கப்பட்ட ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து அந்த மெர்ச்சன்ட், இன்னொன்று வந்து அந்த ப்ராஸ்டியூட், இவங்க எல்லாத்தையும் வந்து நான் போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்க. இப்போது சீனுங்கிட்ட ஹீரோ வந்து டேரெக்டாக அந்த ப்ராஸ்டியூட்க்கு எடுத்து ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ராஸ்டியூட் வந்து ஒரு டீயில் வந்து அந்த அவன் கொடுத்த பேரலைஸ் பாய்சனை வந்து கலந்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இந்தாங்க டீ குடிங்கன்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு இதில் வர்ற அந்த ஸ்மெல்லே வந்து எல்லாத்துக்கும் ஒரு நார்மல் ஹியூமனுக்கே தெரியும் இதில் வந்து ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து இப்படி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு இந்த டீ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் ஷாக்காவா, என்ன இவன் ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டீயை மடக்குன்னு குடிச்சிருவார். அப்படி குடிச்சதுக்கப்புறம்ட்டு அவர் வந்துட்டு அப்படி தான் நல்லா குடி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து குடிச்சிட்டு மயக்கம் போட்ட மாதிரி ஒரு ஆக்டிங் போகிறாரு. இப்போ சீனங்கிட்ட மெர்ச்சன்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த அசாசின் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி கந்தர் வந்து சண்டையில் வந்து தோத்துட்டார். ஆனால் அந்த ப்ராஸ்டியூட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹீரோக்கு வந்து அந்த பேரலைஸ் பாய்சன் வந்து கொடுத்துட்டா. ஆனால் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது சார், எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வளன்னு பேசாத, இப்போ நம்ம போகிறோம் போய் அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வர போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் சார் நானும் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு வந்து எங்களையும் வந்து அனுமதிங்க அப்படின்னு சொல்லும்போது சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லும்போது அந்த மெர்ச்சன்ட் வந்து நல்லா குதிரை வண்டியில் வந்து வெடு வேகமாக போயிட்டுருப்பான் அந்த டிமானிக் ஷோட அடையிறதுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த ப்ராஸ்டியூட் தான் வந்து அதில் உட்காந்துட்டு இருப்பான், ஹீரோ வந்து அங்கே மயங்கப்படுத்திட்டு இருப்பார். அந்த டிமானிக் ஷோட் அது எங்கே, அது எடு, அது எனக்கு வேணும், இப்போ எட்ரி, எனக்கு சீக்கிரமாக கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசரப்பட்டு இருக்கா. டேய் அவசரப்படாதரா, நான் வந்து உனக்கு கொடுக்குறேன், அங்கே இருக்குது பாரு அந்த பொருள்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கர்ட்டனை வந்து விளக்குவா. அது பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அது விளக்கணுன்னே வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரையெல்லாம் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ்ஷனில் தள்ளி அவங்க இப்படி சிலையாக மாற்றி வச்சுப்பா, ஹியூமன் ஸ்டாச்சு மாதிரி. இவன் பார்த்துட்டு ஷாக் ஆனதுக்கப்புறம் சரி அங்கே மற்ற மனுஷங்க இருக்காங்க ஓகே, ஆனால் உன்ன மாதிரியே அங்கே முட்டி போட்டுருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் அங்கே இருக்கானா நீ யாருடி அப்படின்னு சொல்லும்போது ஏய் ரூடாக பேசாதடா, நான் யாருன்னு கேட்டல, நான் தான் நீ ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருந்த டீமன்ஸ் வார்டே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வேஷத்தை கலைக்கும் போது டீமன்ஸ் வார்டு தான் இருக்கும்போது இவன் பார்த்துட்டு ஷாக் ஆவான். என்னது டீமன்ஸ் வார்டு எப்போ ஹியூமன் ஃபார்ம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு உனக்கு ரொம்ப இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்குது, நீ யாருன்னு எனக்கு தெரில, அந்த ஆர்டிஃபேக்ட் அது நீ தான் வந்து அந்த கந்தர் கொடுத்துருப்ப கரெக்டாக அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டிருக்க. ஹீரோ வந்து அவரோட ஃபாகை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு, அதை வந்து ஒரு புதற்குழி மாதிரி அவனை வந்து உள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. அவன் வந்துட்டு இல்லை நான் மன்னிச்சிருக்கேன், நான் வந்து திறமை இதை பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் எனக்கு தெரியும், நீ வந்து கண்டிப்பாக அதை திறமை பண்ண மாட்டேன், ஏன்னா உன் கதை இப்போ நான் முடிக்க போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை அந்த புதற்குழிக்குள்ளே வந்து இழுத்துருவார். அந்த ஷேடை வந்து உள்ளே இழுத்துரும். இவன் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணியில் மூழ்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். சுற்றி பார்த்தா அந்த அசாசின் தான் வந்து மிதந்துட்டு இருப்பான்னு இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இதோடய அவன் கதை முடிச்சுது. சீனங்கிட்ட ஹீரோன்ட்டு இன்னும் ஒரு ஆள் தான் பாக்கி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் போய் அவளை பார்த்துக்கிறேன், நீ வந்து இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்து வெளியில் வரும்போது வந்து ஹீரோ எப்படி அந்த அசாசினேஷன் குரூப் வந்து அந்த மிஸ்டிஃபேக்ஷன் யூஸ் பண்ணுற அதே டெக்னிக் வந்து வெளியில் யூஸ் ஆகுது பார்த்துட்டு ஹீரோன்ட்டு இது அசாசினேஷன் அந்த மிஸ்டிஃபேக்ஷன் சேர்ந்த இவங்க யார் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த லீடர் தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த லீடரை வந்து என்னை பற்றி எதுவுமே சொல்லலை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் உண்மை தான் அப்படின்னா நீ வந்து என்னோடய சீனியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நான் தான் வந்து சீனியர், நான் இந்த மாதிரி வந்து உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு என் கதையை முடிக்க போறியா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, நான் உன்னை என்னென்னு கூப்பிட்டோம் சீனியர்னு கூப்பிட்டுமா, இல்லை உன்னை வந்து ட்ரேட்டர்னு கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், சரி சண்டைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து உங்களோட சண்டை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சைட்லேருந்து ஒரு அட்டாக் வருது. யாருன்னு பார்த்தா மேனேஜர்னுட்டு நான் வந்து உன்னை எலிமினேட் பண்ண போகிறேன் சைமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இதோடய அந்த பாட்டு முடியுது. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் பாட்டு வரைக்கும் பை கேஸ்.